இன்றைக்கி ராத்திரி சாப்பாடுக்கு சின்ன குக்கரில் சாதம் வச்சாச்சு. ஆனால் அதுக்கு என்ன செய்யறதுன்ட்டு இந்த ரொம்ப நாள் ஆச்சு பாவக்காய் புளிக்குழம்பு பண்ணி அதை செஞ்சிடலான்னு. எப்பவும் பண்ணுற புளிக்குழம்பு மாதிரி தான். அதில் சின்ன வெங்காயத்தையும் பூண்டியும் வந்துட்டு இடித்து போட்டிருக்கேன், பாவக்காயை நறுக்கி போட்டிருக்கேன். பாவக்காய் கசப்பே தெரியாது. இந்த குழம்பெல்லாம் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நமக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம தான் சமைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி குழம்பு பண்ணி எடுத்துறது. இன்றைக்கி அப்படி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி புளி கரைச்சி வச்சுக்கிட்டு அதுலேயே மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் காரப்பொடி, பெருங்காயம், உப்பு, தனியாப்பொடி இது எல்லாத்தையும் கரைச்சிட்டு அதில் அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான். இறக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளத்தை தட்டி போட்டுக்க வேண்டியது. இன்றைக்கி மத்தியான சமையலே இல்லை வீட்டில். ஏன்னா இன்றைக்கி சண்டே, காலையில் எழுந்ததே ரொம்ப லேட்டு, பிரேக்ஃபாஸ்ட் லேட்டு. ஆனால் லஞ்சுக்கு எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி லஞ்ச் எம்டி, டீயோடு முடிஞ்சு போச்சு. அதனால் இன்றைக்கி டின்னர் கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சு எடுத்துட்டேன் நான். அன்றைக்கி பருப்பு அடைக்கு அரைச்சிருந்தேன் இல்லையா, அதில் 2 அடைக்கு மாவு மிச்சம். அதில் வெங்காயத்தையும் முட்டைக்கோசையும் நறுக்கி போட்டு எனக்கு 2 தோசையாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், எனக்கு டின்னரும் இப்போ ரெடி ஆகிடுச்சு சீக்கிரமாகவே. இன்றைக்கி சாதம் வச்சாச்சு சின்ன குக்கரில். நம்ம புளிக்குழம்பு, பாவக்காய் புளிக்குழம்பு அடை ஊற்றி எடுத்துட்டேன். சேலடு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கறியும் பூண்டு, பச்சை மிளகா 2 பொரித்து வச்சுருக்கேன். இது பொரிச்சும் வைக்கலாம், இல்லைனா வெறும் தவாவில் சும்மா அப்படியே வாட்டியும் எடுக்கலாம். உப்பு மட்டும் பெசரி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.